எல்லாரும் வணங்க. அதான் கண்டிப்பா பேசுறேன். இப்ப நான் பிசினஸ் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விவசாயத்துல இருந்து தான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த உளுந்தடிக்கிற மிஷினை நான் வாங்குறேன். உளுந்தடிக்கிற மிஷினை வாங்கும்போது ஒரு வருஷம் அந்த மிஷினரி நம்ம ஓடுறோம். ஓடிட்டு அந்த வண்டியை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிறேங்க. கத்துக்கின ஒவ்வொரு விஷயத்தையும் நாம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ல ஏன் நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் கேட்டுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு தெரியணும். 4 பேர் தெரிஞ்சா அவன் 4 பேர் அடுத்த 4 பேர் சொல்லுவாங்க, அடுத்த 4 பேர் அடுத்த 4 பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சொல்லி வளர்ந்ததாங்க நம்மளோட விஆர்ஓ சர்வீஸ் சென்டர். ஏன்னா அந்த விஸ்வகர்மா மிஷினரி சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் சர்வீஸ் சென்டர் உருவாக்கணும். இப்ப வந்து விவசாய போல நம்ம கிட்ட வந்து வண்டி ரெடி பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஆனா நான் நினைச்ச அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், நாம கத்துக்கிறத நம்ம மனசுக்குள்ள மட்டும் வச்சிருக்கூடாது, அடுத்த 4 பேருக்கு நம்ம சொல்லணும்னு நான் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த ஒரு சர்வீஸ் சென்டர் உருவாக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் கிட்ட நம்ம எல்லாத்தையுமே ஒரு உண்மையா அவங்களுக்கு தேவையான நம்ம பண்ணி கொடுத்துட்டு கரெக்டா நம்ம இருந்துட்டு இருக்கு. இங்க இருந்து ஒரு 450 கிலோமீட்டர் ஒரு மிஷினரி எடுத்து வந்து நம்ம ரெடி பண்றாங்கன்னா அவங்க ஏன் எடுத்து வந்து ரெடி பண்றாங்க? ஒரு யூடியூப்ல வீடியோ போடும்போது நார்மலா வீடியோ எங்க இந்த வண்டி எவ்வளவுதாங்க 4,10,000 இந்த வண்டி ரேட் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டா யாருமே வந்து நம்ம கிட்ட வந்து பேச விட மாட்டாங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு விஷயத்த நான் வீடியோவை போட்டேன், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் 4 பேருக்கு சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம கூட நம்ம பிசினஸ் பண்ண போகிறோம், கூட இருக்கிற பக்கத்துல இருக்கோம், நம்ம நல்லா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா நம்ம அடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருப்போங்க. நாம மட்டும் நல்லா இருந்து வச்சோம்னா லைஃப்ல அப்படியே தான் இருப்போம். அதனாலதான் சொல்றேன், எப்ப எதை செஞ்சாலும் பக்கத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு அடுத்து அவனும் வளரணும் அப்படின்னு யோசிச்சாலே போதுங்க, நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவல் போயினே இருக்கலாம். நன்றி, வணக்கங்க.